இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நாம் அப்படி என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம். இப்போ நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த திருப்புல்லானின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் ராமர் படுத்த நிலையில் இருப்பார். அங்கே கிருஷ்ணன் தனியாக இருப்பார். அந்த கோயிலில் போய் வெண்ணெயை வாங்கிட்டு போய் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் கொடுத்தீங்கன்னா, அவங்க அந்த வெண்ணெயை கிருஷ்ணனுடைய பாதத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி கையில் கொடுப்பாங்க. அந்த வெண்ணெயை வாங்கிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகள், கணவன் மனைவி இருவருமே வெண்ணெயை தினசரி கையில் எடுத்து நம்மளுடைய நாக்கில் தடவிக்கிட்டு, நான் சொல்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ண க்ளீம், 3 வார்த்தை தான். ஓம் க்ளீம் கிருஷ்ண க்ளீம் அப்படிங்கிறத ஒரு 48 நாள் தொடர்ந்து இந்த வெண்ணெயை அவங்க சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் அந்த கிருஷ்ணன் மாதிரி அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணனுடைய வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அந்த மந்திரத்தை சொன்னவங்க எல்லாருமே அந்த குழந்தை பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனைகள், வழக்குகள் நீண்ட காலமாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கிருஷ்ணன் ஆலயத்தில் அன்னைக்கு கூட, அந்த கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கு கூட சுதர்சன ஹோமங்கள் செய்யலாம், அல்லது சுதர்சன மந்திரங்கள் சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் அந்த வழக்குகள் தீர்வாகும். செய்வினை, பில்லி, சூனியத்துக்கெல்லாம் சுதர்சன ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்.